வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்சானில் L15150, எப்சானில் L15180, அப்புறம் L15160. ஸோ இந்த மூணுலேயே வந்து நம்ம ஆட்டோ டூப்ளெக்ஸ் எடுக்கலாமான்றது வந்து நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. நம்ம வீடியோவில் கூட ஒரு 2-3 நண்பர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஆட்டோ டூப்ளெக்ஸ் எடுத்து காட்டுங்க, ஜெராக்ஸ் அண்டு ஸ்கேன் காட்டுங்க அப்படின்றதா. ஸோ அவங்களுக்காகத்தான் அந்த வீடியோ. இது வந்து இப்போது லைவ் டெமோ பார்ப்போம். ஸோ இது வந்து டபுள் சைடு. ஸோ ஆட்டோ டூப்ளெக்ஸ்னால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடித்து வரணும். என்னது ஜெராக்ஸ் அண்டு ஸ்கேன். பிரிண்டிங் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் ஜெராக்ஸ் அண்டு ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அடித்து வரணும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஏடிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏடிஎஃப் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதில் பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம பாருங்கள், டபுள் சைடு இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம பேஜ் நம்பர் 1 வச்சுக்கணும், இது பேஜ் நம்பர் 2 வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள். ஸோ நான் இந்த ட்ரேயில் வச்சுட்டேன், இந்த இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ போய்ட்டு செட்டிங்ஸ் போங்க. அதுக்கு முன்னாடி மாடல் பார்த்துக்கோங்க, எப்சான் L15180. ஸோ இந்த எப்சான் L15150, L15160, L15180 அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் செட்டிங்ஸ் தான், சேம் ஸ்பீடு தான், சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், ஓகே, சேம் குவாலிட்டி தான். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மூணுமே ஒரு டைமாக போட்டால் கூட உங்களுக்கு எப்சான் L15150 இருந்தாலும் அதே செட்டிங் தான், எப்சான் L15160 இருந்தாலும் அதே செட்டிங் தான். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நம்ம ட்ரேயில் வச்சாச்சு பேப்பரு, டபுள் சைடு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஜெராக்ஸ் எடுப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ இதை போய் நமக்கு காப்பி பண்ண போகிறோம், காப்பி, ஓகேங்களா. ஸோ நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலர் வேணுன்னா கலர் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இது வந்து A4 சைஸில் இருக்குது, அதனால் A4 இருக்கட்டும். ஸோ A4 இருக்குது. ஒரு கேசட் நான் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. அப்புறம் வந்து இந்த 2 சைடு இருக்குல்ல, ஸோ இதை இந்த என்னோடய ஃபிங்கர் பாருங்கள். ஸோ இங்கே இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 1 in 1, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 in 2. ஸோ இந்த 2 into 2 இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். லெஃப்ட் டைரெக்ஷன், லெஃப்ட் எட்ஜ் அது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். இப்போ காப்பி, அவ்வளோதாங்க. சிம்பிளான செட்டிங்கை விட்டு பாருங்கள். இப்போது அந்த பேப்பர் கரெக்டாக நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை போயிட்டு வரும், 2 times போயிட்டு வரும் பாருங்கள். வந்துச்சா. இப்போது நம்ம இந்த பிரிண்ட் ஜெராக்ஸ்னு தெரியுமா, இது அப்படியே இருப்போம். ஸோ இது வந்து ஜெராக்ஸ் எடுத்த பேப்பரு, இது நம்ம ஒரிஜினல் வச்சுக்கலாம். இது வந்து ஒரிஜினலு, இது ஜெராக்ஸு. ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்துருச்சா பாருங்கள், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்துருச்சு. அப்படியே பேக் சைடு பாருங்கள், அதை பார்த்துட்டிங்களா. அப்படியே இதை பாருங்கள். ஸோ இதுதான் டூப்ளெக்ஸ் பிரிண்ட், ADF. இப்போ ஜெராக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம PDF எடுக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து இதுதான் ஜெராக்ஸ் செட்டிங் அவுட்டு. ஸோ நமக்கு இதே வந்து நம்ம 10 காப்பியானா இந்த செட்டிங் அவுட்டில் போயிட்டு இதை வந்து இந்த நம்பர் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்குல்ல பாருங்க, 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிடுவோம். 20 வேணால் 20 டைப் பண்ணுங்க, இல்லை 30 வேணால் 30 டைப் பண்ணுங்கள், இல்லை 100 வேணால் 100 டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் செட்டிங் அவுட்டு ADF. இப்போது நம்ம ஸ்கேன் பார்ப்போம். இந்த 2 பேப்பரும் நம்ம ஸ்கேன் வச்சுக்கலாம் பாருங்கள். 2 வைக்க வேணால் ஒரே பேப்பராங்காட்டி நான் ஒரே பேப்பரை ஸ்கேன் பண்ணுறேன், டபுள் சைடு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரேயில் வச்சுக்கோங்க பேப்பரை. ஸோ ட்ரேயில் வச்ச உடனே நமக்கு வந்து ஸோ டிஸ்பிளே இப்படி தான் காட்டும். இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. நம்ம காப்பி எடுக்கிற மாதிரி இருந்தால் காப்பி போங்க. இப்போ நம்ம காப்பி எப்படி எடுக்கிறத பார்த்தாச்சு. ஸ்கேன் பண்ணுவோம் இப்போது, சரிங்களா. ஸ்கேன் பண்ணதை பார்ப்போம். ஸ்கேன். ஸோ காப்பிக்கு அப்புறம் பார்த்தா ஸ்கேன் இருக்கும், ஸ்கேன் போங்க. ஸ்கேன் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், நெட்வொர்க்கு, இமெயில், கம்ப்யூட்டர், மெமரி டிவைஸ், க்ளவுடு, WSD. ஸோ நான் வந்து எனக்கு என்னோடய சிஸ்டம் வந்து பாருங்கள், இது என்னோடய சிஸ்டம், சரிங்களா. என்னோடய சிஸ்டத்தில் வந்து நான் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இதான் என்னோடய சிஸ்டம். வந்து எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதை வந்து சிஸ்டத்துக்கு வரணும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது செட்டிங் போங்க. ஃபஸ்ட்டு வந்து வர பாருங்கள், ஸ்கேன், கம்ப்யூட்டர் கொடுங்க, கம்ப்யூட்டர் ஓகே கொடுங்க.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆக்ஷன் போட்டுக்கலாம். இது வந்து சேவஸ் ஜேபிஜியா சேவஸ் பிடிஎஃப்பா, அதாவது மேக்ஸிமம் பிடிஎஃப் போங்க, எல்லாம் பிடிஎஃப் தான் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி இருந்தால் நீங்கள் ஜேபிஜி வச்சுக்கோங்க. பட் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பிடிஎஃப்பாக எனக்கு வேணும். சரிங்களா. பிடிஎஃப் சேவஸ் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் ரெண்டாவது வந்து கிளிக் பண்ணுங்கள். 1 சைடா 2 சைடான்னு கேட்கும். நீங்கள் 1 சைடு இருந்தால் 1 சைடு வச்சுக்கோங்க. நமக்கு 2 சைடு எடுக்க போகிறோம். ஸோ 2 சைடு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். 2 சைடு. அப்புறம் வந்து ஸ்கேன் சைஸ் போங்க. ஸ்கேன் சைஸ் இது வந்து A4. நீங்கள் சப்போஸ் லீகல் வச்சுருந்தா லீகல் பாருங்கள். A4 வருதா அப்படி கீழே லீகல் A3. இது இந்த A4 நமக்கு இது A4 நமக்கு ஆல்ரெடி A4 தான் இருக்குது. நம்ம A4 செலக்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் லீகல் இருந்தால் லீகல். ஓகே, A4 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வாங்க. மேலே வந்து செலக்டட் கம்ப்யூட்டர்னு வருதா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டெஸ்க்டாப்பு, எனக்கு வந்து டெஸ்க்டாப் மட்டும் தான் போகிற மாதிரி இனிஷியலாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே பாருங்கள் டெஸ்க்டாப்பு, கீழே வந்து பாருங்கள் செலக்ட் ஆக்ஷன் வந்து சேவ் அஸ் எ பிடிஎஃப், 2 சைடு, ஸ்கேன் சைஸ் வந்து A4. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே வந்து ஆரஞ்சு கலர் லைட் எரியுதா. இப்போ பாருங்கள் ட்ரேயில் வந்து பேப்பர் உள்ளே போயிடுச்சு. ஸ்கேனிங் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் சைடு ஆகிடுச்சு, செகண்ட் சைடு ஆகிட்டு இருக்கு. இப்போது பாருங்கள், இப்போது லேப்டாப்பில் பாருங்கள் எனக்கு ஸ்கேனிங் வரும். இப்போ பாருங்கள் ஸ்கேனிங்னு வருதா. ஸோ வந்துருச்சு பாருங்கள். டபுள் சைடு இங்கே வந்து பேப்பர் வந்தாலே இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு அர்த்தம். டிக் மார்க் வந்துச்சு பாருங்கள். சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஐ மீன் ஸ்கேன் ஆகி நம்ம டெஸ்க்டாப் போயிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப்பில் போய் பார்ப்போம். இந்த பேப்பரை நான் கையில் வச்சுக்கிறேன். இதை தான் நம்ம ஸ்கேன் பண்ணோம். இப்போ நான் டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப்பில் எனக்கு பாருங்கள் இந்த இது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். டெஸ்க்டாப்பில் போயிட்டு நமக்கு இந்த ஃபைல் எங்கே செலக்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு டெஸ்க்டாப்பில் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே உங்களுக்கு தெரியும் பிசி, திஸ் பிசி, OS, யூசர், இதில் நேமு நம்ம என் பேர் OneDriveல டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்டில் எனக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதான் நம்ம ஸ்கேன் பண்ண ஃபைலு. இதை அப்போ ஓப்பன் பண்ணலாமா. ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்போ. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சைடு. சரி, இதில் வந்து ஓரியன்டேஷன் மாதிரி வந்திருக்கு. நான் ஓரியன்டேஷன் மாற்றி வச்சிட்டேன் பாருங்கள். நான் இப்படி வச்சேன், பட் இப்போ அப்படி வைக்காதீங்க, நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. சாரி, செட்டிங்ஸ்லாம் சேம் தான், ஓரியன்டேஷன் மட்டும் நான் வச்சுக்கலாம். இது ஸோ நான் வந்து பேப்பரை வந்து இப்படி இந்த டைரெக்ஷன் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வச்சுருங்க. மறுபடியும் செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்கேன் கம்ப்யூட்டர். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து டெஸ்க்டாப் வேணும், சேவ் அஸ் பிடிஎஃப் வேணும், 2 சைடு வேணும், A4. ஸோ பாருங்கள் ஸ்கேன் ஆகுது. டபுள் சைடு பிரிண்டிங், டபுள் சைடு ஸ்கேன் கொஞ்சம் லேட் ஆகும். இது கலர் இருந்தால் கலரில் வரும், பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் பிளாக் அண்ட் ஒயிட் வரும். நம்ம அதுக்கு எதுவும் ஆப்ஷன் எதுவும் கிடையாது ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு ரெண்டுமே இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேனிங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கேனிங் இருக்கா, இந்த மூலையில் பாருங்கள் ஸ்கேனிங் வருது. ஸோ அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது போயிடும். இப்போது எனக்கு இப்போ என்ன பேஜ் நோட் பாருங்கள். இப்போது ஸோ இப்போ மறுபடியும் எனக்கு வந்து டாக்குமெண்ட் போகிறேன். டாக்குமெண்ட் வந்து இந்த இதான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கேன் பண்ணது தப்பானது. 01 வந்துருக்கு பாருங்கள் ஃபைல். நீங்கள் அது மாதிரி வச்சாலே போதும் பாருங்கள். டேட் வரும் பாருங்கள். இன்றைக்கி டேட்டு 14/01/2025. பொங்கல் அன்றைக்கி நம்ம அந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பேஜ். இதான் நான் தப்பாக எடுத்தது. அது பக்கத்தில் பாருங்கள் இது கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் 2. ஸோ இது மேலே டேட் வச்சா போதும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். மேலே அதை கர்சர் மேலே வச்சா போதும். நம்ம எப்போ எடுத்தோம் அந்த டேட் காமிச்சோம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள்.
இதான் நம்ம வந்து எடுத்த டாக்குமெண்ட்டு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பேஜ். செகண்ட் பேஜ் இது. ஸோ இதான் செகண்ட் பேஜ் பாருங்கள். இதுதான் நம்ம டபுள் சைடு ஸ்கேனிங், டபுள் சைடு ஜெராக்ஸ் ADF. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டா அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம A3 வேணாலும் A3 எடுத்துக்கலாம், லீகல் எடுத்துக்கலாம். லீகல் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. பேப்பரு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதான் லீகல். இதுதான் A4 பார்த்துங்க. கொஞ்சம் சைஸில் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நீங்கள் லீகல் வந்தாலும் A3னாலும் இப்படி தான் வைக்கணும், இந்த டைரெக்ஷன் தான் வைக்கணும். ஸோ நல்லா உன்னதாக கவனிங்க. ஸோ இந்த டைரெக்ஷன் வைக்கணும் பாருங்க. ஸ்கேன் மட்டும் மறக்காம இப்படி வைங்க. நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கும்போது இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து எப்சானில் L15180 எல் சீரீஸில் வர எல்லாத்துக்கும் ஒரே செட்டிங்ஸ் தான், ஒரே குவாலிட்டி தான், ஒரே ஸ்பீடு தான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மிஷின் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனில் போங்க, உங்களுக்கு ADF வந்து ஈஸியாக பழகிக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.